உனக்கு இன்னும் தேதி 2 ஆகலையா? போன மாசமும் 2ஆம் தேதி கட்டல, இந்த மாசமும் இமெயில் கட்டல. உன்னை சும்மா சும்மா தேடி வந்துட்டு இருப்பாங்களா? எப்பதான் கட்டுவ? நான் கட்டாங்கண்ணா, ஓனர் விறகுறாருண்ணா. கட்டாங்கண்ணா, நான் கட்டிடுறேண்ணா. 10ஆம் தேதி உள்ள போட்டுருண்ணா. நீ போனாண்ணா. ஓனர் இருந்தா எனக்கு என்ன, எவன் இருந்தா எனக்கு என்ன? 10ஆம் தேதி பாப்பேன். டேய், என்ன ஒழுங்கா சுத்தி வச்சிட்ட? எல்லாத்தையும் வேலை கட்டிட்டு வா. ஓ, எங்கண்ணா அவரு? இருக்காரா? என்னப்பா 10ஆம் தேதி டிவி கட்டுறேன்னா என்ன 10ஆம் தேதி ஆகலையா? உங்களுக்கு எல்லாம் எதுக்குடா இஎம்ஐ? வயிற்றுக்கு சோறு தானே தின்றீங்க, கடனை கட்ட வக்கில்ல. ஏய் தம்பி, எங்க வந்து என்ன பேசினுறா? கொஞ்சம் வேடா. உன்கிட்ட வேலை செய்யறவன் ஒழுங்கா இஎம்ஐ கட்டினா நான் ஏன் உன் இடத்துல வந்து கத்துறேன்? நம்பா வந்திருந்து பாத்துன்னு இருக்கா, ஒரு மாதிரியா பேசினு இருக்கா. எங்களுக்கு எல்லா ரூல்ஸும் தெரியும்பா. டேய், எவ்வளவு இஎம்ஐ கட்டினா? அந்த சாரு 2 மாசம் டிவி 11,500 ரூபாய். ஏன் நீங்க கட்ட போறீங்களா? இந்தப்பா, இதுவே லாஸ்டா இருக்கணும். கடை பக்கம் வந்து கத்துற எல்லாம் வச்சுக்கூடாது. சார் இந்த மாதிரி கரெக்டா கட்டினா நான் ஏன் சார் வந்து கேட்க போறேன்? வரேன் சார். டேய், கிளம்புனே இல்லையா? கிளம்பினுண்ணா. ஏண்டா, கடை வாங்குறது தப்பு இல்ல. தேவையில்லாத விஷயத்துக்கு இந்த மாதிரி கடை வாங்கினா இப்படிதான் அசிங்கப்பட்டு நிக்கணும். நீ மட்டும் இல்லடா, நிறைய பேர் இந்த மாதிரி தான் இஎம்ஐல போய் விழுந்துட்டு இந்த மாதிரி அசிங்கப்பட்டு நிக்கிறாங்கடா. தேவையில்லாத ஆடம்பர செலவை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா அதுதான்டா குடும்பத்துக்கு நல்லது.